ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாளில் வீடியோ போட முடியாமல் போயிட்டு சில பல காரணங்களால். ஸோ இந்த வீடியோக்குள்ள போவோம். போன வருஷம் மாதிரி 2024ஆம் ஆண்டு மாதிரி 2025ஆம் ஆண்டும் கிரிப்டோவில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமைய உங்களுடைய எல்லா நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி இன்றைக்கு முதல்ல அப்டேட்டில் வருவோம். wagmi ஹப்னு சொல்லப்படுற ஆட்டை கொண்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். இந்த wagmi ஹப் ஜனவரி மாதம் 25 லிஸ்டிங் அப்டேட் தரப்போகிறதாக அல்லது லிஸ்டிங் நடக்க போகிறதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த wagmi ஹப்னா என்னென்னு சொல்லி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். wagmi ஹப்னா ஒன்றுமே இல்லை, சைபர் ஃபைனான்ஸ்னு சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த ஒரு airdrop wagmi ஹப்பாக இப்படி மாறினது. சைபர் சிஎஃப்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி தான் இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகலை, அது அப்படியே இருக்குது. அதோட பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. சைபர் ஃபைனான்ஸ்னு சொன்னதை wagmi ஹப்பாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணி கொண்டிருப்பீங்க நம்புறேன். வாலெட் இவங்களாம் ஒரு வாலெட் தந்தாங்க, அந்த வாலெட்டில் எங்களை கனெக்ட் பண்ணியிருக்க சொன்னாங்க. அதோட டெய்லி டாஸ்கள் டெய்லி கிளைம்கள், வேறு பார்ட்னர்ஷிப் ஏர்ட்ரப் டாஸ்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டெய்லிட்ட வந்து அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. 8 hours கூட கிளைம் பண்ணுறேன் நினைக்கிறேன். அதை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெலிகிராம் டாஸ்கள், யூடியூப் டாஸ்கள், ட்விட்டர் டாஸ்கள் எல்லாம் இருக்குது. அந்த டாஸ்களையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஜனவரி மாதம் 25 இன்னும் அப்டேட் தான் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது மிக எதிர்பார்த்து கொண்ட ஒரு ஏர்ட்ரப் நோட்பிக்சல் டோக்கனமிக்ஸ் வந்துட்டுருக்கு. 250 மில்லியன் சப்ளை, மிக குறைந்த சப்ளை தான் டோக்கனமிக்ஸ் வந்துருக்கு. மார்க்கெட் கேப் நல்லா இருந்ததுன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனால் $3 வரைக்கும் ரீச் பண்ணலாம்னு சொல்லி அனலைசிஸ் சொல்லி கொண்டிருக்காங்க. நிறைய குரூப்ஸில் பார்த்துருப்பீங்க. எங்கள் சேனலில் கூட எங்கள் குரூப்பில் கூட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. நிறைய அனலைசிஸ் இருக்கிறாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு லிஸ்ட் ஆனால் நல்ல சந்தோஷம் தான். நாங்கள் வச்சுருந்த பாயிண்ட்ஸ் 1000க்கு 1 சொல்கிற ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 1,97,000 பாயிண்ட்ஸ் இருந்தவர்களுக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. 197 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை. டொன் கேப்சாக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு 0.4 டோன். ஸோ உங்கள்கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ்கள் வரும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அடுத்து இந்த Sidekickனு சொல்லப்படுற யாரை ஒர்க் பண்ணி கொண்டோம். அவங்க ஜனவரி மாதம் 8 கிளைம் ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த அப்டேட்டுமே வரல. இந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் அப்டேட் வரல. ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி, ரெடீம் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ சில பேர் லிஸ்டிங்னு சொல்லியும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். லிஸ்டிங் ஆனால் சந்தோஷம். ஸோ அந்த மைனிங்கில் வாங்க, டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. மேல் ஆப்ஷனில் மேல் மூலையில் செக்இன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஆட் ப்ளே ஆகும். இந்த ஆட் ப்ளே ஆன பிறகு 15 செகண்ட் நினைக்கிறேன், 15 செகண்ட் இந்த ஆட் ப்ளே ஆன பிறகு நீங்கள் அந்த இதுக்குள்ளே போயிட்டு அதை ஒர்க் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதில் போய்ட்டு டெய்லி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஸ்பின் பண்ணுற மாதிரி டாஸ்க்கெல்லாம் இருக்குது. டெய்லி ஸ்பின் இதில் கிளைம் பண்ணிடுவீங்க. அது பிறகு ஸ்பின் பண்ணுற மாதிரி, டெய்லி ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஸ்பின் எவ்வளோ ஸ்பின் இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நேரத்தில் 10 ஸ்பின்ஸ், நேரத்தில் 5 ஸ்பின் சொல்லி மாறி வந்துட்டு இருக்குது. டெய்லி கிளைம் பண்ணுங்கள். ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பாருங்கள், முதல்ல ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து கொஞ்சம் இந்த ஸ்டிக்ஸ், மேஜிக் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வருது. சில நேரங்களில் பாயிண்ட்ஸுகள் ஆட் ஆகுது. அப்படி சில நேரங்களில் சர்ப்ரைஸுகளுக்கான இதுகளை வந்து ஒன்று இருக்கும். அதோட இதில் கிஃப்ட் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா இப்படி ஒரு ஆட் ஒன்று வருது. பெரிய அளவில் எதுவும் இல்லை, எங்களுக்கு கிஃப்ட் தரப்போகிற மாதிரி இதுன்னு சொல்லலை. ஸோ ஸ்பின் அவைலபிள் இருக்குது, டெய்லி செக்கின் அவைலபிள் இருக்குது. டிசம்பர் மாதம் 8 எண்ட் ஆகிட்டுண்டா, ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் நினைக்கிறேன். ஜனவரி மாதம் வந்துட்டு ஜனவரி மாதம் எண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் கிளைம் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டாஸ்க்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அந்த டாஸ்க்கெல்லாம் ஒருக்கா பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு அந்த ஸ்பின் பண்ணுறத விட ஏர்ன் பண்ணுற டாஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. முடிந்தளவு ஸ்பின் அவைலபிள் இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து அந்த ஹிவரா மைனிங் நேட்டிலேருந்து ஒர்க் ஆகலை. நாங்கள் அதை கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ட்ரெயினிங் கொடுத்தா டொன்னை பே பண்ணுற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒஃபிஷியலாக அவங்க மெயின்டெனன்ஸில் இருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மெயின்டெனன்ஸில் இருந்தாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ட்ரெயினிங் கொடுத்தோடனே தன்ற பாட்டில் மைனிங் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகின்றது. நேற்று டொன்னை பர்ச்சேஸ் பண்ணி 0.4 டொன்னை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து கிளைம் பண்ணுற மாதிரி தான் ஒரு பக் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அது இப்போ ஓகே பண்ணி இப்போ நார்மலாக எப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி வந்திருக்குது. டோட்டல் சப்ளை மிக குறைந்த டோட்டல் சப்ளை ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த சீனியான்னு சொல்கிற ஆர்டர் சீசன் 1 முடிஞ்சது. ஜனவரி மாதம் 31 நினைக்கிறேன் முடிஞ்சு. இப்போ ஜனவரி மாதம் 3 சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி இந்த கொம்போ டாஸ்க், டெய்லி அந்த குயிஸ்கள்லாம் எண்ட் ஆகிருக்குது. அதோட முதலாக மிஷனை கொடுத்து பாருங்கள். இந்த HAT3ன்னு சொல்லி ஒரு இது ஒன்று வந்திருக்கு தானே, chat3ன்னு சொல்லப்படுறது. அதில் போய் பார்த்தீங்களா என்ற மெயிலை கொடுக்க சொல்லிக்கிறது. மெயிலை கொடுத்தோன்னே அந்த மெயிலோட யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி வருது. 2-3 மெயிலை கொடுக்க அப்படி தானே வருது. ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதோட மிஷன் ஆப்ஷனில் வந்தால் அந்த டாஸ்க்கள், கேலக்ஸி டாஸ்க்கள், ஜீலி டாஸ்க்கெல்லாம் இருக்குது, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு மைனிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு, மைனிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ரிவார்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்களா நீங்கள் சீசன் 1 லெவல் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, அதோட கீழே க்ரௌன் மாதிரி எத்தனை க்ரௌன் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி வரும். அதோட எங்களோட லீடர் போர்ட், நாங்கள் லீடர் போர்ட்டில் எத்தனையாவது ஆளாக இருக்கிறோம். நான் 22,974 ஆளாக இருக்கிறேன் இந்த வேர்ல்டு வைட்டில். ஸோ அப்படி உங்களுடைய லீலா போட்டு நீங்கள் எத்தனை நாளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா see you again on January 3rd, அதாவது நாளைக்கு டெய்லி குவிஸ், டெய்லி கிளைம் அண்ட் மைனிங் எல்லாமே இப்போ எல்லாமே திருப்பி ரெஸ்யூம் ஆகும். நாளைக்கு திரும்பி ஸ்டார்ட் ஆகும். அதனாலேருந்து நாங்கள் அதை கிளைம் பண்ணி ஒர்க் பண்ணி தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து பழையபடி நாங்கள் அந்த
குயிஸ்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதோட வவுச்சர் கோடுன்னு சொல்லி ஒன்று காட்டுது. வவுச்சர் கோடு இல்லை இருந்தால் நான் தரேன். அடுத்தது இந்த February 25 சொல்லி நம்மளோட இதில் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அதிகமாக February மாதம் லிஸ்டிங் நடக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாங்களும் எதிர்பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தோம் இருந்தால் அப்படி மிஸ்ட்ரி பாக்ஸ் ஒன்று வரும். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஒவ்வொரு நாளும் வரும். நீங்கள் உள்ளே போனோடனே மிஸ்ட்ரி பாக்ஸ் வரும். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் ஒரு ட்விட்டர் டாஸ்க் அல்லது டெலிகிராம் டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்களா இருந்தால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு அட் ஆகிருக்கும். டபிள்யூ வேவ் காயின் உங்களுக்கு அட் ஆகி கொண்டு இருக்கும். ஸோ கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அந்த பாயிண்ட்ஸையும் இடைக்கிட்ட வந்து கிளைம் பண்ணி வாங்க. 24 ஹவர்ஸா 12 ஹவர்ஸா நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்குள்ள கிளைம் பண்ணி சொல்லி இது பண்ணி வச்சுருக்கீங்களா, அப்டேட் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதேற்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஸ்டேக்கிங்கில் போடக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு ஸ்டேக்கிங்கில் போட்டு அதிகமான பாயிண்ட்ஸ்கள் நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. வேறு ஒரு அப்டேட்டில் வரேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.